ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி வீட்டில் என்ன செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. நம்ம என்ன வீட்டில் என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி. இந்த காய்கறி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இல்லைங்களா? கேரட் பண்ணி துருவி அதை வந்து கேரட் சாதமாக பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸாக போட்டு அதை வந்து வறுத்து கொடுத்துட்டேன். ஒரு வத்தப்பொடி உப்பு மட்டும் போட்டு வறுத்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேரட் சாதம் மிச்சம் கொஞ்சம் கிடந்துச்சி, அது வந்து கொஞ்சம் தான் கிடந்துச்சி, எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தயிர் நேற்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தயிர் அப்படியே கிடந்துச்சி. சரி, இது ஒரு நாள் ஆகிட்டு, அதுக்கு மேலே தயிர்லாம் மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற தயிரை ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த தயிரை வந்து கடுகு உளுந்து போட்டு தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இப்போ சாப்பிட மாட்டாங்க, அந்த ஸ்லைஸ் மாதிரி பசங்களுக்கு போடுற மாதிரி சாப்பிட்டா. அவங்களுக்கு தனியாக அவிச்சு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பெருஞ்சீரக பொடியெல்லாம் போட்டு தாளித்து வைக்கணும். அது வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு. அப்புறம் சட்னி அரைச்சி அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் நேற்று 3 இட்லி அவிச்சேன் இல்லையா காலையில், இட்லியில் வந்து 3 இட்லி மிச்சம் கிடந்துச்சி. அது கடுகு உளுந்து போட்டு இட்லி உப்புமா மாதிரி தாளித்து வச்சுருக்கேன். நேற்று ஸ்நாக்ஸ் பண்ணேன் இல்லைங்களா, சுண்டல். வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்நாக்ஸ் பண்ணதில் பாப்பா வந்து சுண்டல் மிச்சம் வச்சுட்டாங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு திருப்பியும் கடையில் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சரி, நம்மளால் இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ணுற தொழில் சொன்னீங்கன்னா, அதுக்கு வீட்டில் வச்சு என்னென்ன பேக் பண்ணுறோம், ரூ. 5. நேற்று என்ன பேக் பண்ணோன்னா, ரூ. 5 இந்த காஞ்ச மிளகாய் பாக்கெட் போட்டோம். அப்புறம் ரூ. 5 சோம்பு வச்சது பிரியாணிக்கு தாளிப்போம் இல்லையா, அந்த பாக்கெட் போட்டோம். ரூ. 5 பட்டை அட்டை பாக்கெட் போட்டோம். அப்புறம் வந்து ரூ. 5 சோடா மாவு பாக்கெட்டு, இந்த இருக்கு பாருங்களேன், ரூ. 5 சோடா மாவு பாக்கெட்டு. அப்புறம் கீழே வந்து ரூ. 10 பட்டை சோம்பு பாக்கெட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் நேற்று போட முடிஞ்சது. ஏன்னா ஒரு 2 பேர் தான் நான் போட, அவங்க அட்டை அடிப்பாங்க. அவங்க ஒத்தைட்டம் பெரும்பாலும் இந்த சோளா மாவு இந்த மாதிரிலாம் அவங்க போடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.